ஓம் சிவாய. ஜெய் ஸ்ரீ மாத்ரி நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம துலா ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை. வாக்கியப்படி மாலை 6:24க்கும் திருக்கணிதப்படி காலை 7:57க்கும் சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் சித்திரை நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால துலா ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு பண்ணிட்டு ஏழை எளியவர்களுக்கு பல தானங்கள் கொடுக்கணும். அது கூட பசுமாட்டுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம், அதே மாதிரி 2 வாழைப்பழம், வைக்கப்புல் இதெல்லாம் கொடுத்தாலே ரொம்ப ரொம்ப உத்தமம். பழம் அப்படிங்கிறது என்ன பழம் வேணா நீங்க கொடுக்கலாம். உங்களால என்ன முடியுமோ, உங்களால என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தாலே போதும். வாழைப்பழம் கொடுக்கலாம், அல்லது கொய்யாப்பழம் கொடுக்கலாம், ஆரஞ்சு கொடுக்கலாம், மாதுளை கொடுக்கலாம், ஆப்பிள் கொடுக்கலாம். உங்களால என்ன முடியுதோ அதை மட்டும் செய்யுங்க. பசுமாட்டுக்கு பழம் கொடுத்துட்டு அதை சுத்தி தொட்டு கும்பிட்டுக்கோங்க. இதனால என்னன்னா, ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு செல்வ வளம் நல்லா இருக்கும். இந்த சித்திரை நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால இதை செய்யும் போது ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது. நல்ல காசு பணம் செல்வ செழிப்போட நீங்க இருப்பீங்க. அது கூட டென்ஷன்கள், மனச்சோர்வு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது. விபத்து கண்டம், அகால மரணங்கள் இதெல்லாம் சம்பவிக்காது. ஒரு வருடம் முழுவதுமே சுபிக்ஷமான வாழ்க்கை வாழ முடியுங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்துல கிரக பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெறாரு. அப்ப இந்த மாதம் முழுவதுமே என்னன்னா நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெறதுனால நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் அற்புதமாக நடக்கும். ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம். சூரியன் 11ஆம் இடத்துல ஆட்சி பெறாருங்க. அதாவது சூரியன்கிறது 11 குடையவருங்க. 11ஆம் இடம்ங்கிறது தான் குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலைன்னு சொல்றது. நல்ல லாபத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப 11ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறதுனாலையும், உங்களுடைய அதிபதி அதாவது சுக்கிரன் ஆட்சி பெறதுனாலையும் இந்த மாதம் முழுவதுமே நல்ல அற்புதமான பலன்கள். அது கூட 9ஆம் இடத்துல செவ்வாய், 2, 7 கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துல செவ்வாயும், அதே மாதிரி 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் என்னன்னா ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் இதெல்லாமே பெறுது. கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே மாதிரி 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப என்னன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. திடீர்னு நீங்க எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில நல்ல அமைப்புகள் சேரும். அதாவது சுப விரயங்கள் ஆகலாம். இவ்வளவு நாளா நீங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு யோகங்கள், பல ஆசீர்வாதங்கள் அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம், திடீர் விபரீத ராஜ யோக அமைப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு புதன் ஆட்சி உச்சம் பெறாரு, பாக்கியாதிபதியாவும் இருக்கிறாரு. அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அதாவது 8ஆம் அதிபதிங்கிறது திடீர் செல்வத்தை கொடுக்கறது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. சும்மா ஒரு லாட்ரி வாங்குவீங்க டக்குன்னு அடிச்சிரும். எதிர்பாராத உழைக்காத வருமானம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு இருக்குது. நீங்க ரொம்ப நாளா ஒரு கடன் கொடுத்திருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்கும். அதை கேட்டு கேட்டு பார்த்து சலிச்சு அது இனிமேல் நமக்கு வரவே வராதுன்னு விட்டுருப்பீங்க. ஆனா அந்த பணம் திடீர்னு வரும்போது நம்மளுடைய மனசு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பாக்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, செல்வ நிலை நல்லா இருக்கும். நல்ல வருமானம் வரும். ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ உடல்நிலை பாதிப்புகள்ல இருந்து வெளியில வருவீங்க. நல்ல பூரணமான குணமடையும். அதே மாதிரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் உங்களுக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னா, 10ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறதுனாலையும், மாத ஆரம்பத்துல புதன் அங்க இருக்கிறனாலையும், புதன் குரு 10ஆம் இடத்துல இருக்கறனால தொழில் நல்லபடியா அமைப்புகள் இருக்கு. இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. நிரந்தரமான வருமானம் 10ஆம் இடத்துல உச்சமான குரு தான் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்ப தொழில் மூலியமா நல்ல நிரந்தரமான வருமானம். சூரியன் லாபஸ்தானத்துல இருக்கனால நல்ல வளர்ச்சி அடையும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். இவ்வளவு நாள் தொழில்கள் தேக்க நிலையில இருந்தா கூட இந்த மாதம் ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கனால காசு பணத்துக்கு குறைவில்லாத மாதமா தான் இந்த மாசம் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு இது ஃபிக்ஸ் ஆகி நல்ல காசு பணம் உங்களுக்கு வந்துருங்க. நீங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்கிறதுக்கு இது சூப்பரான டைமு. புதுசா தொழில் தொடங்கலாமான்னா அந்த டைம். அதாவது உங்களுடைய பிசினஸ பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க பண்ணிக்கங்க.
தொழில் எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய ஜோதிடர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஓன் பிசினஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா என்னன்னா, புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான டைமு. என்னன்னா, புதன் வந்து உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெறாரு. சூரியன் 11 லாபஸ்தானத்துல இருக்காரு, ஆட்சி பெற்றிருக்காரு. அது கூட குரு வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலேயே உச்சம் பெற்றிருக்காரு. இந்த மாதம் வந்து நல்ல அமைப்பு. உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. இது உங்கள பொறுத்தவரைக்கும் நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கும். 5ஆம் இடத்துல இருக்க ராகுவும் திடீர் அதிர்ஷ்டத்தையும், தன சேர்க்கையும் உங்களுக்கு குடுத்துரும். நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ, அந்த அளவுக்கு மேல மேல வளர்ச்சி அடைஞ்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா தான் நீங்க போயிட்டுருப்பீங்க. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் தொட்டதெல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ன்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே. அதே மாரி திடீர்னு ஒரு மாற்றம் இருக்கு. நல்ல வருமானம் இருக்கு. பதவி உயர்வுகள், புரமோஷன்ஸு, எக்ஸ்ட்ரா சேலரி, எக்ஸ்ட்ராவா இன்கிரிமென்ட் ஏதோ ஒரு இதுல ஓவர் டைம் பார்த்ததுல உங்களுக்குன்னு அதாவது உங்களுக்குன்னு சந்தோஷப்படுற அளவுக்கு வருமானம் கட்டாயம் வந்துருங்க. 6ஆம் இடத்த வந்து குரு பார்க்கறதுனால திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. சில பேருக்கு வந்து உத்தியோக மாற்றம் இருக்கு. ஒரு கம்பெனிலேருந்து வேற கம்பெனிக்கு போறது, அதே கம்பெனில ப்ரமோஷன் ஆகுறது, வேற பிரான்ச்சஸ் போறது, இந்த மாரி அமைப்புகள் உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் இருக்குது. சனியும், புதனும் பார்க்கறதுனால பணிச்சுமைகள் அதிகமாகும். ஓவரா ஒர்க் பண்ற மாரி வரும். அதுக்கெல்லாம் சலிச்சுக்காதீங்க. ஆனா நல்ல அமைப்புகள் உங்கள தேடி வந்துரும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், முன்னேற்றம், ஞாபகத்திறன் வளர்ச்சி அடையறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. நல்ல ரேங்க் ஹோல்டரா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. உயர்கல்வியில எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, நல்ல இடத்துல இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது, நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் டைவர்ட் ஆகாம படிச்சீங்க, அ உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க நெனச்ச விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியே தான் ஆகணுங்க. ஏன்னா, கடினமான உழைப்புகள் இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்லவே இல்ல. அதனால பொதுவா சுக்கிரன் வந்து உச்சமாயிட்டா கொஞ்சம் வந்து அப்படியே இந்த சுகபோக வாழ்வுக்கு அடிமையாவாங்க. இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிரகநிலை இருக்கு. கடவுள் என்ன ஒரு விஷயத்த நமக்கு எப்படி குடுப்பாரு அப்படின்னா, 4 மணி, 5 மணி இந்த மாரி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா நல்லா இருக்கும். அதாவது நம்ம உடம்புக்கும் நல்லது. ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். ஆக்ஸிஜன் நல்ல நிலைமையில இருக்கும். மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்கும். ஜில்லுன்னு ஒரு காத்து, அது ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, சுகத்தெல்லாம் குடுத்துரும். ஆனா, அந்த அந்த ஏர்லி மார்னிங் தான் வந்து தூக்கம் வந்து நமக்கு அப்படியே சொர்க்கத்துல இருக்க மாரி அவ்ளோ சூப்பரா வரும். ஒரு நல்ல விஷயத்தையும் குடுத்துட்டு, அது ஒரு அடிமையாக்குற ஒரு கெட்ட விஷயத்த அதுல இருக்கும். அத நம்ம பிரேக் பண்ணி வரும்போது மட்டும் தான் அந்த நல்ல விஷயத்த அனுபவிக்க முடியும். அந்த மாரி கிரக பலன்கள் அற்புதமா இருக்கு. ஆனா, நீங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே சுகவாசியா இருக்கிறதுக்கு சுக்கிரன் ஆட்சியில இருக்காரு உங்க ராசியில. வரக்கூடிய காசு வரும். உடனே அத யோசிக்காம செலவு பண்ணாதீங்க. எந்தெந்த விஷயத்துக்குன்னு பிளான் போட்டு செலவு பண்ணுங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல கிரகம் இருக்கனால சுப விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா காசையும் செலவு பண்ணிறாதீங்க. வரக்கூடிய காச சேர்த்து வைங்க. பெண்களுக்கு ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா நெறைய விஷயங்கள் செய்றதுக்கு உண்டான அமைப்பு. புதுசா சின்ன சின்னதா நீங்க வீட்ல இருந்துட்டே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் அதாவது வந்து என்னன்னா, லேடீஸ சார்ந்தது அந்த பியூட்டி, மேக்கப்ஸு அதே மாரி இந்த ட்ரெஸ்ஸஸு இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது வந்து இந்த கிளவுட் கிச்சன்ஸு இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுங்க. நீங்க என்ன துறையில இருந்தாலும் புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு கிரகநிலை அதாவது இவ்ளோ நாளா உங்களுக்கு நெறைய தடைகள் இருந்திருக்கும். அந்த தடை எல்லாமே பிரேக் பண்ணி வரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கிறதுனால, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கனாலயும், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கும். உங்களுக்கு முன்பை காட்டிலுமே வந்து அதிகமா இருக்கும். அப்போ இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அத கட்டாயம் சக்சஸ் பண்ணிருவீங்க. கிரக நிலையும் அதுக்கு உதவி செஞ்சுரும். எப்பவுமே நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது, கிரகமும் வந்து உங்கள ஆசீர்வாதம் பண்ணும். எப்பவுமே தடை பண்ணாது. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போகக்கூடாது. பெண்கள பொறுத்தவரைக்கும் அமைப்புகள் நல்லா இருக்கு. கணவன், மனைவி வந்து இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் வரும். உங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பொதுவாவே வந்து இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் சனியும், புதனும் பார்வையிடுது. நீங்க வந்து ஒர்க்ல, பிசினஸ்ல எந்த அளவுக்கு டெவலப் ஆகுறீங்களோ, அது அளவுக்கு ரூமர்ஸ் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தேவையில்லாத வதந்திகள காதுல போட்டுக்கிட்டு, அதெல்லாம் மனசுல ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு, என்ன அவங்க இப்படி கேரக்டர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் கிடையாது. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. நீங்க இந்த 1 மாசத்துல உங்களுடைய லைஃப்ல வந்து டெவலப்மெண்ட்டையும், சக்சஸையும் மட்டும் நெனச்சு போனீங்க அப்படின்னா, நீங்க அந்த உயரத்துக்கு அடைஞ்சிருவீங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க அதே இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. அதனால நீங்க அவங்களுக்கெல்லாம் செவிசாய்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ஜாப் உங்களுடையது. போயிட்டே இருங்க. மனசு கஷ்டப்பட்டாலும், ஒரு நிமிஷம் நின்னு அழுதுட்டு, டக்குன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போயிறணும்.
மனசு வலிக்குங்கிறது வேற டிபார்ட்மெண்ட். அதனால வந்து அத ஃபீல் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனா என்ன பண்றது? நம்மளை வந்து அதாவது பொதுவா ஒரு பெண்கள வந்து பிரேக் பண்றதுன்னா என்னன்னா, கேரக்டர் தான் வைப்பாங்க. வேற என்ன சொல்ல முடியும் அவங்கனால? அதுல தான் பெண்கள் உடைவாங்க. ஸோ உங்களுடைய வளர்ச்சியில பொறாமப்பட்டு அந்த மாரி சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க அதுக்காக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய அச்சீவ்மென்ட் நீங்க என்ன சாதிக்கணும்னு குதிரைக்கு வந்து லாடம் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாரி உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய கெரியர் குரோத்ல மட்டும் இருந்தா போதும். அப்புறம் மீதி எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு. நீங்க கவலையே படாதீங்க. பொதுவாவே இந்த துலா ராசியில இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. கிரக பலங்கள் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து வீடு வந்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, கார் வாங்குறதுக்கு உண்டானது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த குடுப்பாரு. புத்திர லாபம் உண்டு உங்களுக்கு. அதே மாரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். அதாவது எங்கருந்து வருதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்கு. பினாமி சொத்துக்கள் கிடைக்கிறது, புதையல், லாட்டரி இந்த மாரி யோகங்கள் கிடைக்கிறது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நீண்ட தூர பிரயாணங்கள குடுப்பாரு. ஒரு புனித யாத்திரை செல்றது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி பலாபலன்கள் உங்களுக்கு இருக்கு. இந்த ஆவணி மாதம் வந்து முழுவதுமே வந்து அற்புதமான பலன்கள் இருக்கு. நீங்க என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ, உங்களுடைய கையில தான் இருக்கு. அத்தனை யோகமுமே வந்து உங்களோட கையில தான் இருக்கு. புது புது விஷயங்கள ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. நெறைய பேருக்கு வந்து உத்தியோக விஷயமாவோ, படிப்பு விஷயமாவோ, தொழில் விஷயமாவோ வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல கிரக நிலைகள் வலுவாக இருக்கு. நெறைய பேர் இந்த வெளிநாட்டுக்கு ஃபாரின்க்கு போய் வேல பார்க்கணும்னு நெனைக்கிறவங்கலாம் இது சூப்பரான டைமு. ஏன்னா புதன் வந்து ஆட்சி உச்சம் 12ஆம் இடத்துல இருக்கனால, அத செவ்வாயும் பார்க்கறதுனால கட்டாயம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு 6ஆம் இடத்த பார்க்கறனால கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடியது. காசு பணம் வரும். அதிலிருந்து உங்களுக்கு உண்டான கமிட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க குளோஸ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிறலாம். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டானது, சாதகமான தீர்வ எட்டுறதுக்கு உண்டானது இருக்கு. பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள், ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா இது இருக்குது. புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே உங்களுக்கு சக்சஸ தான் குடுக்கும். இந்த மாசம் ஃபுல்லாவே. ஏன்னா 11ஆம் இடம் அவ்வளோ இதா இருக்குது. சூரியனும், கேதுவும் சேர்றனால நல்ல நிர்வாக திறமை இந்த மாதம் முழுவதுமே வெளிப்படும் உங்களுக்கு. அதே நேரத்துல கண்ணும் கருத்துமாக இருக்கணும். புதனும், சனியும் செய்யாத தப்புக்கு பனிஷ்மென்ட்ட அனுபவிக்கிற மாரி கொண்டு வந்துருவாங்க. அதனால கவனமாக இருக்கணும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றுக்கனால, என்னன்னா கலைத்துறை தொட்டவங்களுக்குலாம் தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிற மாரி ஓவர் நைட்ல ஒபாமாங்கிற மாரியும், சுக்கிரன் பலம் பெற்றுக்கனாலயும் 11ல சூரியன் இருக்கறனாலயும் நல்ல வளர்ச்சி. எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரிங்க. டான்சிங்கா இருந்தாலும் சரி, மியூசிக்கா இருந்தாலும் சரி, சினிமா ஆக்டிங்கா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு பூம் உண்டு பண்ணிருங்க. அதே மாரி நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது, அவார்ட் கிடைக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்க ஃபங்ஷன நடத்துறது, புரோகிராம் பண்றது, மக்களிடையே உங்களுக்கு நல்ல செல்வாக்கு கிடைக்கிறது, ஃபேமஸ் ஆகுறது, இந்த மாரி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்துருங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சூரியனும், கேதுவும் சேர்ந்திருக்கு. 4ஆம் இடத்த குரு பாக்குது. 6 குடையவரா இருக்கனால லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடாதீங்க. இல்ல அப்படின்னா நீங்க கையெழுத்து போடுறது, இல்லன்னா உங்களுடைய பவர்ஸ குடுக்குறது, இது மாரி எல்லா விஷயத்திலயும் கவனமா இல்ல அப்படின்னா, உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள் குடுப்பாங்க. உங்களை சிக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இருக்கும். பொதுவாவே இந்த மாசம் எதிரிகள் வந்து இருப்பாங்க. அந்த எதிரிகள் எல்லாமே உங்க கூட இருக்கிறவங்களா இருப்பாங்க. நண்பர்கள நீங்க ஒண்ணே ஒண்ணு விஷயங்கள் மட்டும் தான். என்னன்னா, நண்பர்கள நீங்க என்ன செய்யணும்? நல்லபடியா கையாளணும். இல்லன்னா, அவங்க தான் உங்களோட எதிரிகளா உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அரசாங்க துறையில இருக்கவங்க ரொம்ப ரொம்ப பார்த்து இருந்துக்கங்க. எல்லா விஷயமுமே உயர் அதிகாரிகள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே நீங்க ரிட்டர்ன்ல வாங்குங்க. வாய் வழியா செய்யக்கூடிய விஷயங்கள நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, கடைசியில அது உங்களுக்கு பனிஷ்மென்ட்டா மாறும். முடியலன்னா மெடிக்கல் லீவ் போட்டு ஓடிருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்த வழி. அரசியல்வாதிகளுக்கு துலா ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகம் இருக்கு. சூரியன், கேதுவே அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகத்தையும், ஒரு இயக்கத்த வழிநடத்தக்கூடிய திறமையும் குடுக்குறதே சூரியன், கேது தான். உங்களுக்கு நல்ல ஃபெமிலியர் ஆகும். ஒரு மீடியா ஃப்ரேம் செட் ஆகும். ஜன வசியங்கள் உங்களுக்கு உருவாகும். சுக்கிரன் ஆட்சி பலம் பெறதுனால, ஜனங்களிடையே உங்களுடைய பேரு, புகழ் எல்லாமே நிலைத்து நிற்கும். பொதுவா வளர்ச்சியான காலகட்டம் தான். 5ல இருக்கக்கூடிய ராகு அதிர்ஷ்டத்தையும், 9ல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நீங்க எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடியது. உங்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாமே
வெற்றி அதாவது சூழ்ச்சிகள் எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சிட்டு, போட்டிகள் எல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு, நீங்க மேல வெற்றி ஆகறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மென்மேலும் வளர்றதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து இந்த மாதத்த யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கும். பொறுப்பு குடுப்பாங்க. கட்சி பதவியே வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. இது எல்லாமே நல்லது. துலா ராசிய பொறுத்தவரைக்கும் நல்ல காசு பணம், நல்ல வருமானம், தனச்சேர்க்கை, குடும்பத்துல நல்ல அமைதி இதெல்லாமே இருக்குது. குடும்ப நபர்களுடைய சப்போர்ட்டுகள் உங்களுக்கு கிடைக்குது. மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாதம் வந்து எப்ப பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை திருக்கணிதப்படி காலை 7:57க்கும் வாக்கியப்படி வந்து மாலை 6:24க்கும் சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இந்த மாதம் வந்து பிறக்குது. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா கிரக நிலைகள் இது போல வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த கிரகம் வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். பல வருடத்துக்கு ஒரு முறை கிரக சேர்க்கை சேரும்ல, அந்த மாதிரி வந்து அமைப்புகள் உங்க ராசிக்கு இருக்கு. என்னன்னா 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து திக்பலமா இருக்கு. திக்பலம் மீன்ஸ் என்ன அப்படின்னா, சூரியன் வந்து செவ்வாயும் சூரியனும் 10ஆம் இடத்துல திக்பலம். அதாவது சூரியன் ஆட்சி பெறுறாரு. ஆட்சி பெற்று ஒரு 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறது ஒரு அற்புதமான அமைப்பு. அது கூட கேதுவும் சேர்ந்திருக்கு. 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து சனியும், அஷ்டம ஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி வந்து செவ்வாய் இருக்காரு. 9ஆம் இடத்துல குரு உச்சமாயி உங்க ராசியை பார்க்கிறாரு. 11ஆம் இடத்துல புதன் வந்து ஆட்சி உச்சம். 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. கிரக நிலைகள் எப்படி அப்படி வரிசையா அழகா கோர்வையா இருக்கு. அதாவது 8, 9, 10, 11, 12 இது மாதிரி அப்படியே வரிசையா 5 இடத்துல வந்து அப்படியே கிரக நிலைகள் அப்படி இருக்கு. மாளவிகா யோகம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்கு தான் இருக்கு 12 ராசிகள்ல. அமைப்பு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. 2ஆம் இடத்த வந்து பார்க்கக்கூடியது உங்க ராசிதிபதி செவ்வாய். 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்கிறாரு. நல்ல அதாவது 6 8ஆம் இடம். அதாவது 6, 8 அப்படிங்கிற ஸ்தானத்துக்குள்ள யாரெல்லாம் அதிபதியோ அவங்க கெட்டவன் சொல்லுவாங்க. கெட்டவன் கிட்டிடும் ராஜயோக அமைப்பு இருக்கு. அஷ்டமத்துல செவ்வாய் போனாலும் செவ்வாய் 4ஆம் பார்வைய புதனை பார்க்கிறாரு. அது இல்லாம 2ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கிறாரு. இந்த அமைப்பு வந்து என்னன்னா நல்ல காசு பணத்தை கொண்டு வரும். இந்த மாதம் முழுவதுமே எப்படி சம்பாதிக்கலாம், அடுத்தது நம்ம நல்ல காசு பணம் நிரந்தரமான வருமானம் வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த மாதம் யோசிப்பீங்க. அதுக்குண்டான வழிவகையும் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல தன சேர்க்கை ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உண்டாயிருங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் தனச்சேர்க்கை தான். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடியது 8ஆம் இடம் தான். அதே நேரத்துல உங்களோட ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காசு பணம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அதே நேரத்துல உடலை எல்லா விதத்திலயுமே பாதிப்பையும் ஏற்படுத்திரும். நமக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்குதோ அதே நேரத்துல அதாவது என்னன்னா திடீர்னு பசியா இருக்குது ஆனா ஒருத்தருக்கு சுகர் இருக்கு அப்படின்னா கண் முன்னாடி கேசரி அல்வா இதெல்லாம் கொண்டு வந்து வச்சா சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த மாதிரிதான் உங்களுக்கு காசு பணம் திடீர் தனச்சேர்க்கை எல்லாமே உருவாகும். ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல உடல் ஒத்துழைக்காது. ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஸோ 2யும் பேலன்ஸ் பண்ணி உங்களோட உடல் ஆரோக்கியத்தை கவனத்தை நீங்க செலுத்தணும். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அதனால உங்களோட ஹெல்த் பிரையாரிட்டி. ஸோ அதுல ஃபோக்கஸ்டா இருங்க. கவனமாக இருங்க. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ட பாருங்க. நானே வந்து எனக்கு வைத்தியம் பார்த்துக்குவேன்னு சுய வைத்தியம் ஆபத்து. எப்பவுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, கடவுள கும்பிட்டுக்கிட்டு, மந்திரத்த சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உடனடியாக டாக்டர தான் பார்க்கணும். டாக்டர எதுக்கு சாமிய கும்பிடுறோம் அப்படின்னா, நமக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கிறதுக்கும், நல்ல டாக்டர் கிடைக்கிறதுக்கும் தான். எவ்வளோ வசதியா இருந்தாலும், தப்பான மருத்துவமோ அல்லது தப்பான ஒரு டாக்டர்ட்ட போனா, போ என்ன செய்வோம்? போய் சேர்ந்துருவோம். அதுக்காக தான் கடவுளே காப்பாத்துன்னு சொல்றது எதுக்குன்னா, நல்ல மெடிசின்ஸ் கிடைக்கிறது, நல்ல டாக்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் கடவுள கும்பிடுறோம். ஸோ கடவுள கும்பிட்டா, மந்திரத்த சொன்னா சரியா போகுங்கிறது நான் சொல்ல மாட்டேன். பொதுவாவே
வருமானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் ஸ்தானம்ங்கிறது ரொம்ப அற்புத பலனா இருக்கு. நீங்க புதுசா ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு இந்த டைம் சூப்பரான பெர்ஃபெக்ட்டான டைம். ஆவணி மாதம் வந்து சூரியன் ஆட்சி பலம் பெறதுனால, உங்களுடைய வளர்ச்சி நிர்ணயிக்கப்பட்டதா மாறுது. அப்போ புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாமான்னா, அதுக்கு ஏற்ற காலகட்டம் தான் இந்த மாதம். ஸோ புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு முதலீடு இல்லைன்னா கூட சின்ன சின்னதா வாங்கி விக்கிறது, சின்ன சின்னதா ஒரு ஸ்டார்ட் அப் பண்றது, இந்த மாரி விஷயங்கள பண்ணலாம். ஏற்கனவே தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். காசு பணம் நல்லா இருக்கும். லாபஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கனால, லாபங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் சுக்கிரனும் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கனால 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கனால, பார்ட்னர்ஷிப் வழி ஆதாயம் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல பலாபலன்கள குடுத்துரும். நல்ல வருமானத்த குடுக்கும். குருவுடைய பார்வை இருக்கனால, எந்த விஷயங்கள் தொட்டாலும் உங்களுக்கு நல்ல லாபமாவும், நல்ல வருமானத்தாவும் அதே மாரி அ நல்ல குருவோட ஆசீர்வாதம் இருக்கனால, நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். சக்சஸ் ஆகுங்க. பிசினஸ் மூலியமா நிரந்தர வருமானம் இந்த மாதம் முழுவதுமே உறுதியாக உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. 6ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கனால, பணிச்சுமைகள் நீங்க பார்க்க வேண்டிய வேலை 2 ஆள் வேலைய பார்ப்பீங்க. உங்களோட ஒர்க் செஞ்சுட்டு, இன்னும் 2 பேத்தோட வேலைய சேர்த்து செஞ்சா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த மாரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனா, காசு பணம் வரும். ஆனா நீங்க வந்து இந்த காசு பணமே வேண்டாம். ஆள வுட்டா போதும்டா சாமிங்கிற மனநிலையில தான் நீங்க இருப்பீங்க. ஆனா இத வுட்டா வேற ஆப்ஷன் இல்லைங்கிற மனநிலை தான் உங்களுக்கு இருக்கும். சூழ்நிலைகளும் அந்த மாரி தான் அமையுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான காலகட்டமாக இருந்தாலும் கூட, ஆனாலும் இத விட பெட்டரான ஜாப் கிடைச்சுச்சுன்னா, அதுல ஸ்கிப் பண்றதுக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த 1 வருடம் முழுவதுமே இந்த குருபலன் இருக்கனால, இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் வரும். புதுசா வேற பக்கம் வேலைக்கு போறது, இல்ல வேற கம்பெனி மாறுறது, இந்த பொசிஷன்ல இருந்துட்டு வேற பொசிஷனுக்கு மாறுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ, அதனால உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா பணிச்சுமை இருக்கு. காசு பணம்லாம் நல்லா சம்பாரிக்க முடியும். எக்ஸ்ட்ராவா இன்கம், இன்சென்டிவ் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அச்சீவ்மென்ட், டார்கெட்டுக்கு தகுந்த மாரி நெறைய காசு பணம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிரும். முக்கியமா படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் வரும். ஞாபக திறன் இருக்கும். நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். உங்களுக்கும் டீச்சருக்கும் இடையே நல்ல பாண்டிங்ஸ் ஏற்படும். அவங்க உங்களுக்கு நல்ல வழி நடத்துவாங்க. நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகும். உயர்கல்வியில படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றது, நல்ல இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்றது, நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, நல்ல ரேங்க் ஹோல்டரா வெளியில வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. உயர்கல்விய பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம். நெறைய மனக்குழப்பங்கள்ல இருந்து இந்த டைம் வந்து மீண்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு குருபலம் அதிகமாக இருக்கு. இந்த மாதம் வந்து நெறைய சஞ்சலங்கள் வரும். ஒரு முடிவெடுக்கிறதுல தடுமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா, உங்க ராசி அதிபதி அஷ்டமத்துல இருக்காரு. ஸோ முடிவெடுக்கும்போது தடுமாற்றங்கள் இருக்கும். அதுக்கு நீங்க உங்களுடைய வெல்விஷரையோ, அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸோ, உங்களுக்கு யாரு நல்லது சொல்லி வழி நடத்துறாங்களோ, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அது தவறே கிடையாது. ஆனா ஒரு முடிவெடுத்துட்டா அதுல ஸ்ட்ராங்கா இருங்க. அப்பதான் பொதுவாவே விருச்சக ராசிக்கு நெறைய போராட்ட வாழ்க்கை தான் எப்பவுமே. முக்கியமா விருச்சக ராசியில இருக்க பெண்களுக்கு வந்து எப்பவுமே போராட்டம் தான். தன்ன சுத்தி அதிகமா எதிர்ப்புகள சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, நீங்க ஓப்பனா போய் எல்லா விஷயத்தையும் பேசுவீங்க. ஃபில்டர் இல்லாம பேசுவீங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, நாசூக்கா வந்து மத்தவங்கள சொல்லி குத்தி காமிக்கிறது. நீங்க உண்மைய தான் சொல்லுவீங்க. பொய்யெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஆனா, உண்மைய ஏத்துக்கக்கூடிய பக்குவம் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடியவங்களுக்கு இருக்கணும்ல, அது இருக்காது. ஸோ தப்பு யார் மேலன்னு பார்த்தா, ஃபைனலா உங்க மேல தான் இருக்கும். என்னன்னா, அவங்க உங்ககிட்ட கேட்காமயே அவங்களுக்கு நீங்களா வாலண்டரியா போய் நன்மைய செய்றேன்னு சொன்னனால இந்த விளைவுகள். ஸோ அதனால யாருக்கும் நீங்களா வாலண்டரியா போய் நன்மைகள செய்யவே செய்யாதீங்க. காலகட்டம் அப்படி இல்ல. காலமும், சூழ்நிலையும் நமக்கு சாதகமா இல்லாதம்போது, நமக்கு சாதகமான சூழ்நிலைகள நம்ம மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும். சூரியனும் ஆட்சி பெற்றிருக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கு. அது வந்து புதன பாக்குது. புதன் சனிய பாக்குது. அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க யார நம்பிக்கைக்குரிய பெர்சன் நெனைக்கிறீங்களோ, அவங்க மூலியமா ஏமாற்றம் வரும். ஸோ, அதனால நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் மனக்குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உங்களுடைய வெல்விஷர் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம உங்களுடைய நன்மைக்காக சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே சனி, புதன் பார்க்கும்போது நெறைய வதந்திகள், ரூமர்ஸு பெண்கள் அதாவது இந்த விருச்சக ராசிக்காரங்க எப்ப பார்த்தாலும் ரொம்ப எமோஷனல் டைப்பாவே இருப்பாங்க. நான் உங்கள வந்து இது சொல்லல, குறை சொல்லல. பொதுவாவே ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காவும் இருப்பீங்க.
அந்த ஸ்ட்ராங் எந்த இடத்துல கலைஞ்சு போகும் அப்படின்னா, உங்கள யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டா, "நீ எல்லாம் என்ன ஒரு ஆளு?" அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிரேக் பண்றதுக்கு உங்கள சொன்னா அப்படியே உடைஞ்சு விழுந்துருவீங்க. பார்க்கறதுக்கு தான் கரடு முரடா, உங்க பேச்சு தான் டெரரா இருக்கும். ஆனா, உங்க மனசுக்குள்ள யாருக்கும் தெரியாது. முக்கியமா இந்த அனுஷம் கேட்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியா, அப்படியா" அப்படிம்பாங்க. ஆனா, ஒரு சின்ன விஷயத்த சொன்னா, நல்ல நல்ல டேலண்ட் நெறைய விஷயத்த வழிநடத்துறது, மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றது, இதெல்லாம் பக்காவா இருக்கும். ஆனா, உங்கள யாராவது ஏதாவது சொன்னா, அப்படியே கண்ணீர் மலை மலையா கொட்டும். என்னன்னா, பிரேக் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள சொல்லத்தாங்க செய்வாங்க. அதே மாரி மத்தவங்கட்ட நல்ல பேரு நீங்க எடுக்கணும்னு எப்பவும் முயற்சி பண்ணாதீங்க. அதெல்லாம் உட்டுருங்க. அவங்க நல்ல பேரு உங்களுக்கு குடுத்தா மட்டும் தான் நீங்க வாழ முடியுமா? இல்ல உங்களுக்கு பசிக்குமா? இல்ல வந்து அவங்க உங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறாங்களா? இதெல்லாம் யோசிங்க. யோசிச்சுட்டு பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். விருச்சக ராசிக்கார பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நெறைய பேர் வந்து என்னன்னா, எமோஷனலா பிரேக் ஆயி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்ட அப்படியே வந்து மறைச்சர்றாங்க. இதெல்லாமே வந்து யோசிச்சு பார்த்து தான் நீங்க செயல்படணும். சொசைட்டி போயிட்டு இருக்கக்கூடிய வேகம் இதெல்லாம் இன்னும் நீங்க பழமைவாதியாவே இருக்காதீங்க. எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்றேன்னா, உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. இந்த மாதத்துல நல்ல அருமையான கிரக பலன்கள் இருக்கு. சூரியன் இருக்கு. 10ஆம் இடத்துல திக்பலமா ஆட்சி பலம் பெற்றிருக்கு. இந்த காலகட்டத்திலயாவது ஏதாவது செஞ்சு முன்னுக்கு வந்துருங்க. அதிர்ஷ்டமும் இருக்கு. குருபலமும் இருக்கு. அதே மாரி நல்ல அதாவது ஒரு சாணக்கியத்தனமா செயல்படக்கூடிய புதனே வந்து இந்த வாட்டி ஆட்சி உச்சம் பெறாரு 11ஆம் இடம். 11ஆம் இடம்ங்கிறது தான் நினைத்ததை அடையக்கூடியது. ஆசை, அபிலாசைகள கிடைக்கக்கூடிய இடம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த 11ஆம் இடம் அவ்ளோ வலு பெற்றிருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய எண்ணங்கள், அதுக்கு தகுந்த மாரி உங்க வாழ்க்கை கட்டாயம் அமைஞ்சிரும் இந்த மாதம். தயவு செய்து உங்களுடைய உத்வேகத்த அதிகப்படுத்துங்க. யார பத்தியும், எத பத்தியும் கவலைப்படாதீங்க. மத்தவங்களுக்கு எந்த விதத்திலும் நீங்க பாதிப்பை ஏற்படுத்தல. ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு என்ன விஷயமோ, அத மட்டும் தான் நீங்க செய்ய போறீங்க. அதுக்கு உண்டான விஷயத்த பண்ணிட்டே போங்க. சக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குருநாதர் வழிபாடு பண்ணிக்கங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இத விட்டுட்டு மத்தது என்ன அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்கன்னு புலம்பாதீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நெனச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய காலகட்டமா தான் இது இருக்குது. பொதுவாவே 9ஆம் இடத்துல குரு இருக்கனால நீண்ட தூர பிரயாணங்கள் விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் பண்றது, புனித யாத்திரைகள் செல்றது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கு. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைகள் நெறைய பேத்துக்கு இருக்கும். அதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உடனடியா உங்களுக்கு விசா ப்ராசஸ் முடிஞ்சு கிடைச்சிரும். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம். அந்த அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இருக்கு. தாய் வழி சொத்துக்கள் இவ்வளோ நாளா பிரச்சனைகள் இருந்தெல்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் 4ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப தாய் வழி சொத்து, தாய் வழி வளர்ச்சிகள் கிடைக்கும். அ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல நல்லபடியா பாண்டிங்கா இருக்கும். இதுவரைக்கும் இருந்த சுமூகம் அதாவது பிரச்சனைகளா இருந்ததெல்லாம் மாறி சுமூகமான ஒரு உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல அதே நேரத்துல கவனம் இருக்கணும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அதுல கேது இருக்குது. அதனால கருமம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது. நீங்க ஒரு அதிபருக்கோ, இல்ல ஒரு அரசியல்வாதிகளுக்கோ யாருக்காவது நீங்க பினாமியா இருந்தீங்கன்னா, இந்த மாசம் நல்ல அதிர்ஷ்டம். அடிச்சது ஜாக்பாட் அப்படிங்கிற மாரி. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையிலயோ அல்லது ஹெல்த் இஷ்யூனால போய் சேர்றதோ, இது மாரி இருக்கு அப்படின்னா, அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் 8ஆம் இடம்னாலே உழைக்காத வருமானம். சேம் டைம் வண்டி வாகனங்கள்ல போம்போது ரொம்ப ஜாக்கிரதையா போணும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாரி தான் நானு. சுவர் இருந்தா தான் சித்திர வரைய முடியும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான விஷயங்கள குடுப்பாரு. புதன் வந்து 5ஆம் இடத்த பார்க்கறதுனால காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சுமூகமாயிடும் உங்களுக்கு. பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாயி, பிரிந்தவர்கள் சேர்க்கை இருக்கு. மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பழைய ஃப்ரெண்ட்ஸ சந்திக்கிறது, அதே மாரி நட்புகள வந்து அதிகப்படுத்துறது. உங்களுக்கு என்ன மனசுக்கு இதமா இருக்கோ, அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நெறைய பேத்துக்கு திருமண பிராப்தம் இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமண பிராப்தம் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று, உங்க ராசியையும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 2வது திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பொதுவாவே குருபலம் இருக்கும்போது, கோடி நன்மைகள் நடக்கும். நீங்க குரு ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடுகள்லாம் பண்ணுங்க. புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு.
குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனியும் இருக்காரு. 5ஆம் இடத்த குருவும் பார்க்குறாரு. அதனால புத்திர பாக்கியம் உறுதியாக இருக்கு. ரொம்ப நாளா நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு குழந்தையே இல்ல. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டேன். எனக்கு இல்ல. ஃபெயிலியர் ஆகுதுன்னா கூட இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அ கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல இடத்துல இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது, அதே மாரி டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பாண்டிங் வர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். மெயினா வந்து ஜாப்லாம் இல்லைன்னா கூட இந்த டைம்ல நீங்க தேடினீங்கன்னா 3ஆம் இடத்த குரு பார்க்கறனால ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. உடனடியா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலைக்கு தேடி அலையணும்னு அவசியம் இல்ல. தானா தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க மனச வந்து வருத்தப்படுத்திக்காதீங்க. மனசு சஞ்சலம் அடையும்போது அமைதியா மெடிடேஷன் பண்ணுங்க. அதுதான் உங்கள ஆக்கப்பூர்வமா ஆக்கும். சுப விரயங்கள் நெறையா இருக்குது. நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கனால, சுகபோக வாழ்வு அப்டின்னே சொல்லலாம். நல்ல இந்த மாதம் வந்து வந்து ஒரு லக்ஸூரியான லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு என்ஜாய்மென்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சக ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட்டுங்கிற மாரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்த கொண்டு வந்து சேர்ப்பாரு. பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்கள தானா தேடி வரும். காசு பணம் சம்பாரிக்க முடியும். மக்களிடையே ஜனவசியங்கள் உங்களுக்கு உருவாகும். பல விருதுகள் வாங்குறது, தேசிய விருது வாங்குறது இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பேரும் புகழும் அதிகரிச்சுட்டே போகும். நல்ல வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய ப்ரோகிராம்ஸ் எல்லாம் பண்ற மாரி அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள், முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன், கேது இருக்கனாலயும், உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமத்துல இருக்கனாலயும், செய்யாத தப்புக்கு பனிஷ்மென்ட்டு உங்கள சிக்க வச்சுட்டு போயிருவாங்க. எந்த ஒரு விஷயமும் சரி, உயர் அதிகாரிக சொல்றாங்கன்னு கண்மூடித்தனமா நீங்க செய்யக்கூடாது. எதுவுமே ரிட்டன் ஆர்டர்ல செஞ்சு பழகுங்க. இல்ல வாய்வழி சொல்றாங்க, அவங்களுடைய அழுத்தங்கள் அதிகமா இருக்குன்னா, கப்புன்னு நெஞ்ச புடிச்சுட்டு போய் படுத்துருங்க. அதுதான் நல்லது. இல்ல அப்டின்னா பிரச்சனை. பொதுவா லஞ்ச லாவணியங்கள தவிர்க்கிறது நல்லது. 5ஆம் இடத்துல சனி இருக்காரு. குருவோடைய பார்வை இருக்கனால பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, உங்களுக்கு ஒரு நல்ல விருது, பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு சோசியல் மீடியால நல்ல லெவல்ல ரீச் ஆகுறது, பெரிய அதிகாரிகள் கிட்ட நல்ல பேரு புகழ் வாங்குறது, அதே நேரத்துல கவனமாவும் செயல்படணும். அரசாங்க அது அரசியல்வாதிகளுக்கு, விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தொட்டதெல்லாமே காரிய வெற்றி அப்படிங்கிற மாரி நீங்க நினைக்காதீங்க. 4ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கு. பதவி இருந்து எப்படா பறிக்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க இது வந்து உங்கள வந்து வெளியில ஜெயிலுக்கு அனுப்புறது, நீங்க உங்கள ஒரு குற்றத்துல வந்து ஈடுபடுத்துன மாரி வந்து ஃப்ரேம் செட் பண்றது, சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறது. அப்போ உங்களைய சொசைட்டில மக்கள் கிட்ட உங்களை வந்து ஒரு வில்லன் அப்படிங்கிற மாரி சித்தரிக்கிறது. மத்தவங்க செய்யாத விஷயத்த நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்கள வந்து ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி சித்தரிச்சு கீழ இறக்கணும். உங்களுடைய பேரும், புகழும் மங்கணும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள், வேலைகள்லாம் இருக்கோ அத்தனையுமே நடக்கும். ஆனா, உங்களுடைய ஜோசியர பார்த்து நீங்க அதுக்குண்டான பூஜை, புனஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கங்க. முக்கியமா 4ஆம் இடத்துல இருக்க ராகு எப்படியாவது உங்க பதவிய புடுங்கிட்டு உங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு. துர்க்கை வழிபாடு பண்ணிக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு அவ்வளோ நல்லா இல்ல. அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கு. உங்க ராசி அதிபதி அஷ்டமத்துல இருக்காரு. அஷ்டமாதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று சனிய வேற பார்க்கிறாரு. சனி வேற புதன பார்க்குது. நீங்க பேசுறது கூட ரெக்கார்ட் ஆயி, அப்படியே டிவில எல்லா பிரைம் சேனல்லயும் உங்களோட இது வந்து என்னது, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லா உங்கள பத்தி நெகட்டிவா தான் பேசுவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவா விருச்சக ராசிக்கு பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. குடும்ப ரீதியாவும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமையும் சரி நல்ல அமைப்புகள் இருக்கு. கவனமாவும் இருக்கணும். அதே நேரத்துல காசு பணமும் கட்டாயம் வந்துரும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்ப பிறக்குது அப்டின்னா, 17/8/2026 திங்கட்கிழமை. திருக்கணிதப்படி காலை 7:57க்கும், வாக்கியப்படி மாலை 6:24க்கும் வந்து சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. உங்களுக்கு ராசிக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய செவ்வாய், அதாவது செவ்வாய் வந்து உங்களுக்கு 5 கூடையவர். அவரு வந்து 7ஆம் இடத்துல இருக்காருங்க. 5 கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல பலன். உங்களோட ராசிய செவ்வாய் பாக்குது. அப்ப திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. அதே மாரி புதன் உங்களுக்கு 7, 10 கூடையவர் 10ஆம் இடத்துல ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் இருக்கு.
உங்க ராசி அதிபதி அஷ்டமத்துல உச்சமாயிருக்காரு. 9ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்கு. பேரு, புகழ், காசு, பணம் சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு. கிரக நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கு. பொருளாதார ரீதியா நல்ல உயர்வ சந்திக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். அதே நேரத்துல ஆசை, அபிலாசைகள், ஐஸ்வர்ய பிராப்தம், நல்ல தனச்சேர்க்கை, நல்ல லாபம், நிதிநிலை மேம்பாடு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போது. இந்த மாதத்துல பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வ தான் சந்திக்கும். ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்கு. 11ஆம் இடம்ங்கிறது நல்ல வருமானத்த குறிக்கக்கூடியது, லாபத்த குறிக்கக்கூடியது. அதுக்கு அதிபதி சுக்கிரன். அவரு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு. மாதத்துல வந்து எப்படி கிரகநிலை இருக்கு அப்படின்னா 2 கிரகம் வந்து உச்சம். அதே மாரி 2 கிரகம் ஆட்சி. இது வந்து ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு. 9ஆம் இடத்துல சூரியன் வந்து இருக்கிறது நல்ல அமைப்புகள். சகல விதமான சௌபாக்கியத்த குடுக்கக்கூடிய சூரியன் நல்ல ஆட்சி பலம் பொருந்தியிருக்கனால, இந்த மாசம் நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் அது சக்சஸ் ஆகும். என்ன விஷயங்கள் நீங்க முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். எத நினைச்சிட்டு செயல்படுறீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்ப தான் குடுக்கும். காரிய தடைகள் நீங்கி, காரிய வெற்றி, காரிய ஜெயம் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அதுல புதன் வந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருக்காரு. பார்ட்னர்ஷிப் வழி ஆதாயங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பார்ட்னர்ஸ் போயிட்டு, புது பார்ட்னர் சேருவாங்க. அவங்க மூலியமா நல்ல முதலீடுகள் கிடைக்கும். நல்ல ஆதாயம் கிடைக்கும். அதே நேரத்துல 10ஆம் இடத்துல உச்சமா இருக்கக்கூடிய புதன், டாக்குமெண்ட் ரீதியா இருக்கிறது, செக் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கவனமாக இருக்கணும். அத கையாளும்போது கவனத்தோட கையாளணும். தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைமு. புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது, ஒரு சின்ன விஷயத்த ஆரம்பிக்கிறது, அதுக்கெல்லாம் இது நல்ல சிறப்பான மாதமா தான் இருக்குது. நீங்க அப்படி என்ன இருந்துச்சுன்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தொழில் சனி, அதே மாரி 10ஆம் அதிபதி இதெல்லாம் பார்த்துட்டு, நீங்க உங்களுக்குன்னு புதுசா ஒரு தொழில தொடங்குங்க. உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா பொதுவான பலன்கள் படி தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கனால, உங்களுக்கு அமைப்புகள் நல்லா இருக்கு. தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். தொழில் மூலியமா நல்ல வருமானம் கிடைக்கும். அஷ்டமத்துல இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்த பார்க்குறாரு. அது போக 11ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருந்து 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல அதிர்ஷ்டமும், நல்ல லாபமும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம். உங்களுக்கு வந்து என்னன்னா, காசு பணம் மட்டும் கிடையாது. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையே குறிக்கக்கூடிய இடம் வந்து 11 தான். அது சுக்கிரன் ஆட்சி பலம் பெறதுனால நல்ல அமைப்புகள், நல்ல அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகள் இருந்தாலும், செல்வ நிலை நல்லா இருக்கு. உங்களுக்கு இன்சென்டிவ் நெறைய வரும். நீங்க எதிர்பார்த்த வருமானம் வந்துரும். நெறைய பேருக்கு மாற்றம் இருக்கும். ஒரு சில விஷயத்துல போய் சிக்கிட்டு தவிப்பீங்க. நீங்க அந்த ஜாப விட்டுட்டு வேற ஜாப் பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பொதுவாவே தனுசு ராசிக்கு வந்து குரு வந்து மறைஞ்சிட்டனால, பண விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா கையாளணும். அப்படி இல்லன்னா எல்லா பணமும் போய் ஒரு இடத்துல முடங்கிரும். பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம், கவனம், கவனம் கையாளும்போது அலட்சியம் ஆபத்த கொண்டு வந்து குடுத்துரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்துல இருக்கவங்கலாம் சனி, புதன் சேர்க்கை இருக்கனால என்ன அப்டின்னா, எல்லா விஷயத்திலயும் ஒரு தடவைக்கு 2 தடவ கிராஸ் செக் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. கையெழுத்து போடுறது, இன்னொருத்தர்ட்ட பத்தி இன்னொருத்தர்ட்ட பேசுறது, அதெல்லாம் வந்து என்னன்னா, உங்களுக்கு நல்லது கிடையாது. உங்களுடைய டெவலப்மெண்ட்ட கெடுத்துரும். உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்த தட்டி பறிச்சுரும். அதனால கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அர்த்தாசிரமத்து சனியா இருக்கு. அப்புறம் குருவும் வந்து அஷ்டமத்து குருவா இருக்கு. இந்த இதெல்லாம் சனி வந்து வக்ரம் வேற வருது. இதெல்லாம் வந்து என்னன்னா, உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் டக்குன்னு தட்டி போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கவனத்தோட செயல்படுங்க. காலமும், சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இல்ல அப்டின்னா, இறை வழிபாடு மட்டும் தான் நம்மளை வந்து காப்பாத்தும். சூழ்நிலைகள்ல இருந்து மீட்டெடுக்கும். அதனால உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, குலதெய்வத்த வழிபாடு பண்றது, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது, முருகன் வழிபாடு பண்றது நல்லது. இந்த மாதம் செவ்வாய் உங்க ராசிய பார்க்கறதுனால, ரொம்ப ரொம்ப காமா, அமைதியா இருக்கணும். மனநிலைய ஒரே ஸ்டாண்டர்டா வச்சுக்கிறது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த மாதம் வந்து அதிகமா கோபம் வரும். கோவத்த தூண்டி விடுறதுக்குன்னு ஆட்கள் வருவாங்க. சனியும் உங்க ராசிய பாக்குது. செவ்வாயும் உங்க ராசிய பாக்குது. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவெடுத்தீங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லும் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற மாரி அமைப்புகள் ஆயிடும். எந்த ஒரு முடிவெடுக்கும்போது, இது நமக்கு நன்மையா, கெட்டதா, தீங்கான்னு ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்கணும். யோசிக்கிற திறன் இல்ல அப்டின்னா,
ஏன்னா சூழ்நிலைகள் குழப்பமா இருக்கும்போது யோசிக்க முடியாது. அப்போ உங்களுக்குன்னு ஒரு அஸ்ட்ராலஜரோ அல்லது வெல்விஷரோ, பேரண்டோ யாரோ ஒருத்தங்க அவங்க கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. மனசுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட போய் உண்மைய சொல்லி ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க உங்களுக்கு நல்ல வழிகள காட்டுவாங்க. இறைவன வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த இறை வழிபாடு தான் வந்து மனித ரூபத்துல உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறதுக்கு வரும். ஸோ, அதனால அத நீங்க நம்பணும். ரொம்ப அமைதியா இருக்கணும். நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா, உங்கள வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு, அதே மாரி உணர்ச்சிகள தூண்டி தப்பான முடிவுகள் எடுக்கிறது, வார்த்தைகள விடுறதுக்கு, இதெல்லாமே கிரக நிலைகள் அப்படி இருக்கு. அதுக்குன்னு சில பேர் வந்துருவாங்க. அதுல இருந்தெல்லாம் நீங்க எஸ்கேப் ஆகணும் அப்டின்னா, மைண்ட வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும். நிதானமா கையாளணும். கோவத்த குறைச்சுக்கணும். கோவம் பண்ற மாரி தான் பேசுவாங்க. ஆனா, இவங்க நமக்கு சனியா தான் இருக்காங்க. அதனால நம்ம வந்து வார்த்தைகள விட்டுறக்கூடாதுன்னு மனசுல என்ன செய்யணும், இந்த ஒரு படத்துல வந்து வடிவேலு சொல்லுவாருல்ல, "உயிரே உயிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு" அப்படின்னு. அந்த மாரி யாராவது உங்கள கோவப்படுத்துறதுக்கு வந்தாங்க அப்படின்னா, எப்படியாவது தப்பிச்சு ஓடிருங்க. அவங்கள எதிர்த்து பேசுறதுக்குன்னு ஒரு டைம் வரும். அப்போ உங்களோட விஷயங்கள நீங்க பண்ணலாம். ஆனா இந்த சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலைகள் இல்ல. சனியும், செவ்வாயும் சேர்ந்து உங்க ராசிய பார்க்கும்போது சூழ்நிலைகள் சரியா இல்ல. போராட்ட வாழ்க்கைய குடுத்துரும். அதனால தயவு செய்து நிதானமா செயல்படுங்க. நெறைய மெடிடேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. பொருளாதார வாழ்க்கை நல்லா இருந்தாலுமே, சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி உங்களுடைய லைஃப நீங்க பார்த்துக்கணும்னா, தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அஷ்டமத்துல குரு இருக்கனால திடீர் சர்ஜரி, அதே மாரி விபத்து கண்டங்கள் இந்த மாரி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாவும், கவனமாகவும் போகணும். நெறைய பேத்துக்கு இந்த சர்ஜரி மாரி ஆகுறதோ, அல்லது இந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பைல்ஸ் சம்மந்தப்பட்டது, கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துரும். அதனால கவனமாக இருங்க. நெறைய பேத்துக்கு இந்த தலைவலி அப்படிங்கிறது வருங்க. மைக்ரேன் தலைவலி மாரி அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் வரும். அதனால கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல ஆர்வம் இருக்காது. டைவர்ட் ஆகி போவாங்க. ஏதாவது ஒரு படிப்புல வந்து ஒரு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயர்கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா, கவனமா படிக்கலன்னா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. நல்ல இடத்துல இன்டர்ன்ஷிப் போக முடியாது. இந்த மாரி இருக்கும். மனசு தடுமாறக்கூடிய காலகட்டமா இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள வழி நடத்தணும் கட்டாயம். பொதுவாவே தனுசு ராசிக்கு வந்து நல்ல உயர்வான காலகட்டம். பொருளாதார நிலையில இருந்தாலுமே, குரு வந்து மறைஞ்சிருக்கனால ரொம்ப கவனமாக கையாளணும். இல்லன்னா ரொம்ப சிரமங்கள் ஆகும். அதனால வண்டி வாகனம் போகும்போது சிந்தனை உங்களுக்கு நைட் டைம் டிராவல அவாய்ட் பண்ணிக்கங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பூராட நட்சத்திரம் போராடும் எதுக்கு சொன்னாங்க அப்டின்னா, நீங்க லாஜிக்கா பேசக்கூடிய ஆளு. எந்த ஒரு விஷயமும் லாஜிக் இருந்தா தான் பேசுவீங்க. யாராவது ஒருத்தங்க அடிச்சுடாம போ அப்படின்னு சொல்லிட்டா, கரெக்ட்டா பாயிண்ட்ட பிடிச்சு இது இப்படி இல்லன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்போ வந்து அந்த கேட்கிறவங்க என்னன்னா, "என்ன விட நீ பெரிய ஆளா?" அப்படின்ட்டு உங்களை மட்டம் தட்டி கீழ இறக்குவாங்க. நீங்க ஆர்க்யூ பண்ணுவீங்க. இதுதான் பூராடம், போராடும்ன்னு சொல்லுவாங்க. பூராடக்காரங்களுக்கு எப்பவுமே நல்ல நாலேட்ஜ் இருக்கும். ஆனா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நாலேட்ஜ் இல்லாதனால, ஒரு கட்டத்துல இவங்க கிட்ட போய் நம்ம ஆர்க்யூ பண்றதே வேஸ்ட்ன்னு புரிஞ்சுட்டு போயிருவீங்க. அது மாரி எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்கள், நீங்க தோல்விய எப்ப சந்திப்பீங்க அப்டின்னா, அடுத்தவங்கள திருத்துறேன். உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாமே 7ஆம் இடம் தான் வச்சுக்கோங்க. அடுத்தவங்கள திருத்துறேன், நமக்கு புடிச்சவங்கள திருத்துறேன், சொல்லிக் குடுக்குறேன்னு போனீங்கன்னா, நீங்க முக்க வாங்கிட்டு தான் வரணும். அதனால உங்களுடைய எனர்ஜியும், டைமையும் வேஸ்ட் படுத்தாதீங்க. அத நல்ல ஆக்கப்பூர்வமா நீங்க செயல்படுத்திக்கலாம். அ பொதுவாவே தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நல்ல மனமகிழ்ச்சியான காலகட்டம் தான் இது. கணவரோட வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. நான் ஆல்ரெடி இப்ப சொன்ன மாரி தான். உங்களுடைய கணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வீண் விரயங்கள் பண்ணுவாங்க. ஏதாவது விஷயங்கள நீங்க திருத்தலான்னு போகும்போது, உங்களுக்கு தான் நெஞ்சு வலிக்கும். ஸோ, அதனால அமைதியா இந்த மாசம் கடந்து போயிருங்க. நான் உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரே டிப்ஸ் இதுதான். இந்த மாசம் வந்து நீங்க அமைதியா கடந்து போயிருங்க. இல்ல அப்டின்னா வந்து தலைவலி, நெஞ்சு வலின்னு புடிச்சுட்டு படுத்துருவீங்க. அஷ்டமத்துல குரு இருக்கு. அதுக்காகத்தான் இது சொல்றது. அது இல்லாம செவ்வாய் தான் உங்களுடைய ராசிய பாக்குது. செவ்வாய்னா யாரு? கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு சகோதரன குறிக்கும். கல்யாணம் ஆன பெண்களுக்கு கணவன குறிக்கும். ஸோ கணவனால விரயங்கள் ஏற்படும். அதே சுப விரயமா தான் இருக்கும்.
கணவர்னால விரயங்கள் ஏற்படும். மன வருத்தங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஒரு கட்டத்துல தாங்க முடியாம அடிதடிக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துரும். கத்தி கத்தி எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்க. முக்கியமா வந்து தனுசு ராசியில இருக்கக்கூடியவங்க பெண்களுக்கு வந்து என்னன்னா, சுப விரயங்களா பண்ணுங்க. இந்த மாசம் வந்து விரயங்கள் உங்களுக்கு வரும். ஆனா சுப விரயங்களா பண்ணுங்க. மெயினா வீட்ல சண்டை போடாதீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு, பெண்களுக்கு முக்கியமா செவ்வாய் வந்து உங்க ராசிய பார்க்கறதுனால, உங்க வீட்ல கணவனோ, அல்லது சகோதரனோ, அல்லது ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளோ, உங்கள டென்ஷன் ஏற்படுத்துறது மட்டும் தான் இந்த மாசம் முழுவதுமே செய்வாங்க. ஆனா, நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, எப்படியாவது அமைதியா இருந்துறணும். உங்களுடைய எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு அப்படியே மயக்கத்த தான் குடுக்கும். கத்தி கத்தி இவங்களோட நம்ம கத்தி போராடி ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு கடைசியில உணர்வீங்க. அதுக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன செய்யணும்? அமைதியா கடந்து போயிட்டீங்கன்னா, அவங்க குழப்பமாயி யோசிக்க வச்சுரும் அவங்கள. ஸோ அதனால ஒரு இடத்துல வந்து உங்கனால நிக்க முடியல, தாங்க முடியாத அளவுக்கு பிரஷரா இருக்குன்னா, அந்த இடத்துல இருந்து அப்போதைக்கு மூவ் ஆன் ஆகுங்க. பிரஷர ரிலீஸ் பண்ணிருங்க. குக்கர் எப்படி பிரஷரா வச்சா ரிலீஸ் ஆகுதுல்ல, அந்த மாரி அந்த இடத்துல இருந்து வந்துருங்க. அதான் நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கைலாம் இருக்குது. ஆனா காரிய தடைகள் நீங்கி காரிய வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிரும். நெறைய பேருக்கு மாற்றங்கள் இருக்கு. இடமாற்றம் இருக்கு, வேலை மாற்றம் இருக்கு, நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு, நெறைய அலைச்சல்கள் இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுது, புதன் உச்சம் பெறுது. சனியும், புதனும் இருக்கனால ஏதாவது ஒரு ரூமர்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் செவிசாய்க்காதீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா பாருங்க. கிரகபலங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தாலுமே, இந்த சனியோடைய தாக்கம் குறையறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா, குருவோடைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இல்ல. சூரியனும், கேதும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்குது. இந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல பேரு, புகழ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதாங்க உங்களுக்கு தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும், ஒரு யோகம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்துடைய நிலை சுமாரா இருக்கும்போது, இன்னொரு கிரகத்துடைய நிலை நல்ல அமைப்ப உங்களுக்கு குடுத்துருது. அதுதான் சனியோடையும், குருவோடையும் நிலைகள் நல்லா இல்லன்னா கூட, உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரு. அதே மாரி சூரியன் வந்து 9ஆம் இடத்துல சூப்பரா இருக்கு. புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்குது. அப்போ நல்ல சகல விதமான சௌபாக்கியங்களும் பெற்று வாழக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. பேரு, நல்ல புகழு, சொசைட்டில ஒரு நல்ல மனிதர், நல்ல உயர்வான இடத்துக்கு போறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. நல்ல வளர்ச்சிய குறிக்கக்கூடிய மாசம். தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம். அவங்களுக்கு ஒரு சிறு கண்டம் இருக்கு, சர்ஜரி இருக்கு, மருத்துவ செலவுகள் இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு பாகம் பிரிச்சு உங்களுக்கு உண்டான ஷேர் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாரி நல்ல நாலேட்ஜோட செயல்படுறது, மனசுக்கு வந்து அமைதிய குடுக்கணும். ஏன்னா புதன் வந்து உச்சமா இருக்கனால, நல்ல அறிவார்ந்த விஷயங்கள்ல செயல்படுங்க. அப்போ உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வந்துட்டே இருக்கும். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 5ஆம் இடத்த பார்க்கறனால, பிரிந்தவர்களுடைய சேர்க்கை இருக்கு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சுமூகமாயி தீர்ந்து சுமூகமாயி நல்ல பிரிந்த லவர்ஸ்லாம் சேர்றது. காதல் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் பேரண்ட்ஸோடைய அனுமதியோடைய கட்டாயமா நல்ல அமைப்போட, பெரியவங்களோட ஆசீர்வாதங்களோட திருமணம் நடக்கிறது. இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். நெறைய பேருக்கு திருமண பிராப்தம் இருக்கு. இந்த மாதத்துல திருமணம் கைகூடும். புத்திர பாக்கியம் இருக்கு. உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்கள தேடி வருங்க. நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி, புனித யாத்திரைகள், நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள் கிடைக்குது. பொதுவாவே குரு மறைஞ்சிருக்கனால சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, முருகன் வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்த சேர்க்கும். தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து திடீர்னு ஓவர் நைட்ல ஒபாமா தான். உங்களுக்கு நெகட்டிவா தான் அதிகமா பப்ளிசிட்டி ஆவீங்க. அஷ்டமத்துல குருவும், சனியும், செவ்வாயும் சேர்ந்து உங்க ராசிய பாக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு நைட்ல ஓவர் நைட்ல அதாவது ஒரு நெகட்டிவா கூட ரீச் ஆயிருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரேம நீங்களே மாத்தி செட் பண்ணிக்கலாம். அந்த மாரி அமைப்பு. ஆனா ரீச் ஆவீங்க. சின்ன சின்ன வாய்ப்பு கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கங்க. நெறைய ஏமாற்றங்களையும் சந்திப்பீங்க. அதே நேரத்துல காசு பணமும் சம்பாரிக்க முடியும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு. அரசாங்க துறையில வேலை பார்க்கிறவங்க ரொம்ப கவனத்தோட செயல்படணும். சனியும், புதனும் பார்க்கறதுனால ரொம்ப கவனத்தோட செயல்படணும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கும். பணிச்சுமைகள் கூடுதலா இருக்கும். இதெல்லாம் டென்ஷன் ஆயி நீங்க பேசுவீங்க. இல்ல இன்னொருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. டிபார்ட்மெண்ட்ல நடக்கிறத. அது வந்து என்ன ஃபோன் அப்படின்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லாவே உங்களோட இது வந்துரும். அதனால செய்யாத தப்புக்கு பனிஷ்மென்ட் ஆகுற மாரியும், உண்மைய சொன்னாலும் கோவம் வரும். உயர் அதிகாரிகள் சொல்றாங்களேன்னு கண்மூடித்தனமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. பிரஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா, தயவு செய்து
மெடிக்கல் லீவ் போட்டு வெளில வந்துருங்க. இல்லன்னா நீங்க வந்து தப்பு செய்யலைன்னா கூட அதுக்கு பனிஷ்மென்ட் அனுபவிக்கிற மாரி வந்துரும். கவனமாக செயல்படல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால கவனத்தோட செயல்படுங்க. உங்களுடைய லைஃப தொலைச்சிடாதீங்க. ஏன்னா, இந்த காலகட்டத்தில சூரியனும், கேதுவும் 9ஆம் இடத்துல இருக்கு. சனியும், புதனும் பாக்குது. ஒருவருக்கொருவர் பாக்குது. 10ஆம் இடத்த சனி பாக்குது. அதனால உங்கள ஏமாத்தி, உங்க மூலியமாவே உங்கள மிஸ்யூஸ் பண்ணிருவாங்க. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்றதுங்க. கையெழுத்து போடுறது, ஒரு செக்க ஹேண்டில் பண்றது, கேஷ ஹேண்டில் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஜாக்பாட் தான். நீங்க அரசியல்வாதியா இருந்தா மேலும் மேலும் புகழ் வளரும். நல்ல காசு பணம் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். 2வது பொதுமக்கள் கிட்டயே நல்ல ஜனவசியங்கள் உருவாகும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் மீடியால மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உங்களுடைய பேரு, புகழ், பாராட்டுகள் இதெல்லாம் கிடைக்கும். கட்சி தலைமையிடம் உங்களை அங்கீகரிக்கும். நல்ல உயர்வான வாழ்க்கை, அரசியல்ல வெற்றி வாய்ப்பு, ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையுமே கிடைக்குது. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. குடும்ப ரீதியா சிறு சிறு பிரச்சனைகள், சங்கடங்கள் இருக்கும். கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது எல்லாமே பிரேக் பண்ணிட்டு மேல வரணும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.